ஒரு காட்டுல குட்டி மிருகங்கள் ஜாலியா வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அதுங்க பயமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ராமன் ஒரு குட்டி ஊமை அணில் இருந்துச்சு. அதுக்கு நல்ல மோப்ப சக்தி இருந்துச்சு. அந்த திறமைய வச்சு எந்த பக்கம் தண்ணி கிடைக்கும்னு மோப்ப சக்தி வச்சு எல்லாருக்கும் உதவிச்சு. ராமு ஒரு நாள் அவங்க பாட்டி ஊருக்கு போயிருச்சு. ஒரு நாள் வேட்டை நாய் கூட்டம் காட்டுக்குள்ள வந்துச்சுங்க. குட்டி மிருகங்களை வேட்டையாட பிளான் போட்டுச்சுங்க. வேகமா ஓடி வந்த அந்த வேட்டை நாய்கள் ஒரு முயலை பிடிச்சு தின்னுச்சுங்க. இந்த காட்டுக்குள்ள தினமும் வந்து வேட்டையாடி நல்லா சாப்பிடலாம். அன்னையில இருந்து அந்த நாய்ங்க டெய்லி வந்து வேட்டையாடி எல்லா குட்டி மிருகங்களையும் கொன்னுட்டு இருந்துச்சுங்க. நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு போனாதான் தப்பிக்க முடியும். பயந்துட்டே இங்கேயே இருந்தா நாம செத்து போயிருவோம். அந்த குரங்கு சொன்னதை கேட்டு எல்லா மிருகங்களும் காட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சதுங்க. அப்ப அங்க நன்றின்னு நிறைய இடத்துல எழுதி இருந்ததை பார்த்தாங்க. ராமு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அதுங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அங்க ஒரு குகையில ராமுவ சந்திச்சாங்க. நம்ம காட்டுல நாய்ங்க வந்து ரொம்ப பிரச்சனையே போச்சு. உன்னோட நன்றி சொல்ற பழகத்தினாலதான் நாங்க எல்லாரும் உயிர் தப்பிச்சோம். ஐயோ புலிகரடி, நாம அகப்பட்டுக்கிட்டோம். பயப்படாதீங்க, நாங்க ராமுவோட நண்பர்கள் தான். குரங்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. நாங்க அந்த வெறி நாய்களுக்கு ஒரு பாடத்தை காத்து கொடுக்கிறோம். கரடியும் புலியும் சேர்ந்து அந்த நாய்களை காட்டை விட்டு விரட்டி விட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா காட்டு விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துச்சுங்க.